அது எந்த அளவுக்கு போயிட்டாங்க, அதாவது ஒவ்வொரு விதவிதமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது அந்த பெண்கள் தாவா செய்கிறாங்களா இல்லை தங்களுடைய அழகை வந்து வெளிப்படுத்துகிறாங்களா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு தான் சில மக்களுடைய தாவா முறையை பார்க்குறோம். நான் ஒரு ஆள் சொல்லலை, மாறாக வந்து இது பரவலாக பேசப்படுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் பாலை ரஃபீக்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் அவங்க பேசியிருக்கிறாங்க பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய நீங்கள் காட்சியை பாருங்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் வந்து தங்களுடைய கண்ணியத்தை இழந்திருக்கிறது, மார்க்கத்தை வந்து முறையாக அறியாமல், முறையாக வந்து மார்க்கத்தை பேணாமல் எந்த அளவுக்கு சமுதாயம் கண்ணியத்தை இழந்திருக்கு என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கணும். அதை வீடியோ நீங்கள் பாருங்கள். நான் திருப்பி சொல்ல, பெண் பிள்ளைகள் பயான் பண்ணாலும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன நீங்க விமர்சனம் கவலைப்பட மாட்டேன். பெண் பிள்ளைகள் வந்து பயான் பண்ணாலும் சரிதான், க்ளோஸ்அப்ல வச்சு பயான் பண்ணாதீங்க, வீடியோ க்ளோஸ்அப்ல போடாதீங்க, ரேஷன் போடாதீங்க, நீங்க போடாதீர்கள். உங்களுக்கு அர்த்தம் புரியாத தெரியல எனக்கு. பெண் பிள்ளைகள் நீங்க மார்க்க சொற்படி கிழிச்சலாம் இருக்கட்டும், நீங்க வீடியோ போடுறதா இருந்தா நீங்க க்ளோஸ்அப்ல வச்சு போடாதீங்க. என் பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு ஒரு முஸ்லிம்ல பயன் பண்ணதை எடுத்துட்டு, மாமி எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க, மாமி எவ்வளவு அழகா இருக்கா, நான் சண்டை போட முடியும், நான் சண்டை போட முடியும் இருக்கீங்களா, ஜூம் பண்ணிட்டு சொன்னா என்ன சூப்பரா இருக்கா, உங்களுக்கு என்ன வேலை, நீங்க பயன் பண்ண ஆளுக்குள்ள பண்ணுங்க, பெண்களுக்கு பண்ணுங்க, ஏன் வீடியோ போட்டியா வெளியே கொண்டு வரீங்க? ஆண் புத்தி பக்கர புத்தி தான், ஆனா தான் இருப்பான். நீ பயன் போட்டனால முஸ்லீம் சரிதான், தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. பெண் பிள்ளைகள் வீடியோ போட்டா தயவு செய்து தவிர்த்துக்கிடுங்க. அவ்வளவு நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன்.